அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யதி யா ரசூலல்லாஹ் குத் பியதி கல்லதி ஹிலதி அத்ரிக்னி யா ஷஃபியல் முத்னிபீன். சங்கையான பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதிய சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற ஒரு சூறாவில் வியாபாரத்தின் பேரில் தில்லுமொல்லு செய்யக்கூடிய மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைக்கு ஒரு பேரையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முத்தஃபிஃபீன் என்று சொன்னால் சூரத்துல் முத்தஃபிஃபீன், வைலுல்லில் முத்தஃபிஃபீன் ஒரு சூறாவை இன்றைக்கி நம்ம ஓதணும். முத்தஃபிஃபீன் சொன்னாலே என்னன்னு சொன்னால் வியாபாரத்தில் தில்லு முள்ளு செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி தில்லு முள்ளுங்கிறது எல்லா தொழிலையும் இருக்குது. ஏதோ புத்திசாலித்தனமாக சில பேர் செய்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்குன்னே தனி ஒரு நரகம் இருக்குங்கிறான்ல. வயல் என்று சொன்னாலே குர்ஆனில் பல இடத்துல அல்லாஹ் வயலும்பான். வயலுங்கிறது எதுக்குள்ளதுன்னு சொன்னால் நரகத்திலேயே ஆக மோசமானது ஜஹன்னம். அந்த ஜஹன்னம் நரகத்திலேயே ரொம்ப மோசமான இடம் அது. ஜஹன்னம் என்பதே ஒரு ஒரு மோசமான நரகம். அந்த நரகத்திலேயே மிக மோசமான இடம் தான் என்னது வயலுங்கிறது. அது யாருக்குன்னா வியாபாரிக்கு. எந்த வியாபாரிக்கு? தில்லுமுள்ளு செய்கிற வியாபாரிங்கிறான். அல்ல அதுக்கு விளக்கம் சொல்கிறான். முத்தஃபிஃபீன் வைலுல்லில் முத்தஃபிஃபீன், வயல் என்ற நரகம் இருக்கிறது. லில் முத்தஃபிஃபீன், முத்தஃபிஃபீன்னா யாரு விளக்குறான் அல்ல. அல்லதீன இதக்கு தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வைதா காலூஹும் அவ்வஸனூஹும் யுஹ்சிரும். அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு, அதாவது இவங்க ஏதாவது ஒரு பொருளை போய் இவங்க வாங்குறா இருந்தா பெரிய அளவு வச்சு அளந்து வாங்குவான் ஒரு வியாபாரத்தை. இவன் யாருக்காவது விற்கிறா இருந்தா சின்ன அளவு கொடுத்து விற்பான். ரெண்டு அளவு வச்சிருப்பான், ரெண்டு திராசு வச்சிருப்பான். அல்ல என்ன சொல்றான், ரெண்டு திராசு வச்சிருப்பான். இவன் யார்ட்டையாவது போய் வியாபாரம் பண்றான்னு பாருங்க, ஒரு பொருளை விற்க போனா ரொம்ப டவுட் ரேட்டு கேட்பான் பாருங்க. அதே நேரத்தில் நம்ம வாங்க போனா பாருங்க ரொம்ப கூட சொல்லுவானு. பார்த்துருக்கீங்கள, நாம ஒரு பொருளை விற்க போனா ரொம்ப கீழே சொல்லுவான், வாங்க போனா மேலே சொல்லுவான். அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி தான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அளவை தூக்கிட்டு வருவான், திராசு தூக்கிட்டு வருவான், பெரிய படியை தூக்கிட்டு வருவான், நல்ல வெயிட்டான படியை தூக்கிட்டு அளவு பொருளை தூக்கிட்டு வருவான். நமக்கு ஏதாவது விற்கிறா இருந்தால் சின்ன படி, வெயிட் இல்லாத படி, இந்த பிளாக் படி வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் வெயிட் இல்லாத படிகளுக்கு பாருங்க, இதுதான் தில்லுமுல் படி. ஆக ரெண்டு திராசு வச்சிருப்பான் அப்படிங்கிறான் அல்ல. ஒரு நாள் மாலிக் ராமத்துல் மாலிக் இப்னு தீனார் கேரளாவிலே காசர்கோவில் அடங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு இஸ்லாம் வருவதற்கு மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு ஒரு காரணம். ஏன்னா சஹாபாக்கள் காலத்தில் உள்ள ஆள் அவங்க. ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் என் பக்கத்து ஊருக்காரன் சோம் இல்லாமல் சீரியஸாக இருந்தான். அவனை போய் பார்க்கலான்னு போனேன். அவன் ஒரு வியாபாரி. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், மயக்க நிலையில் ஒரு மாதிரியான அறகுறை தெளிவில் இருக்கிறான் அந்த மனிதர். அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஒரு நிலைமை என்னான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ரெண்டு மலையை காட்டப்படுது, நெருப்பு மலையை. யார்? அந்த சக்கராத்துடைய அந்த நிலை மாதிரி உள்ள ஒரு அறகுறை மயக்க நிலையில் இருக்கிறவர் என்ன செய்கிறார் சொல்கிறார், எனக்கு ரெண்டு மலையை காட்டப்படுது, நெருப்பு மலையை, இதில் ஏறுப்பா அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நிலையே சொன்னாங்க. மாலிக் இப்னு தீனார், ரெண்டு மலையா, நெருப்பு மலையா, நீ என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டாங்க. நான் ஒரு தில்லுமுள்ளி வியாபாரி. அந்த ஆள் என்ன சொன்னார், தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி. நான் ரெண்டு அளவு வச்சுருக்கேன். இதை நான் என்ன செய்வேன், மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது பெரிய அளவு வச்சு அளப்பேன், பெரிய அளவு கொடுத்து வாங்க, நான் கொடுத்த சின்ன அளவு கொடுப்பேன். உடனே என்ன செய்தாங்க, அது எங்கே வச்சுருக்க அந்த சாமானை வீட்டில் தான் இருக்குது, அதை அடைச்சி அந்த திராசை கொண்டு என்ன செய்தாங்க, கீழே உடச்சி நொறுக்கிட்டாங்க. ஏன்னா இயற்கையிலே அதனால தான் அந்த ஆள் நெருப்பு மலையில் ஏற நிலையில் இருக்கிறான். ரசூலா சொன்னாங்களே, நாம் நல்ல நிலையில் இருக்கிறோமா கெட்ட நிலையில் இருக்கிறோமான்னு சக்கராத்து முடிவாயிரும். சக்கராத்திலேயே ஒரு மனிதர் அல்லாஹ் காட்டிடுவான், கபூரில் நீ எந்த இடத்துக்கு போகிற, நரகத்தில் உனக்கு எந்த இடம் இருக்குது, சொர்க்கத்தில் உனக்கு எந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது அந்த சக்கராத்து நிலையிலே தெரிஞ்சிடும் ஒரு மனிதருக்கு. அதனால் என்ன செய்தாங்க, இந்த படி தான் காரணம், கொண்டு அந்த படியை நான் உடைக்கிறேன்னு சொல்லி வீட்டிலேயே போட்டு உடைச்சாங்க. உடைச்சி முடிச்சுட்டு அந்த ஆள்கிட்ட கேட்டாங்க, இப்போ எப்படி இருக்குது? இப்பவும் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி ஏமாந்துருப்பான். பாருங்கள், ரேஷன் கடையில் நியாய விலை கடைன்னு போட்டிருப்பான். சில பேர் நம்ம ஆள் சில இடைஞ்சல் இப்போ நம்ம சின்ன வயசுக்காரங்க சில சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் எழுதி வச்சுருப்பான், பார்த்துருக்கலாம், அநியாய விலை கடை. ஏன்னா இவன் பேர் நியாய விலை வரைக்கும் போட்டிருப்பான்.
ரேஷன் கடையில் வாங்குறதெல்லாம் பாருங்கள், 2 கிலோ சீனி கொடுப்பான், 1.25 கிராம் தான் இருக்கும். 10 லிட்டர் மணநம்பா அவன் கடையில் விட்டு பாருங்க, 9 சில்லறை தான் இருக்கும்பா. ஏன்னா இதே அவனுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து அதிலேயே சில பேர் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். நியாய விலைக்கடை. அதனால தான் நம்ம ஆட்கள் நினைச்சுவான், இவனுக்கெல்லாம் அங்கே போய் ஒரு ஆணாவை எழுதி வச்சுருவான், அல்ல சுரண்டி வச்சுருவான், அநியாய விலைக்கடை இது அப்படின்ட்டு, பேருக்கு நியாய விலைக்கடைன்னு. அந்த மாதிரி இருக்குது. ஒரு தனியார் ஒரு கடையில் ஒரு வாங்கின அளவுக்கு ஒரு அளவு கவர்மெண்ட்டில் நியாய விலைக்கடையில் இருக்குன்னா இருக்காது. அதனால தான் அடிக்கடி ரைடே நடக்குதுங்க. இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறதுனால தான் அங்கே ரைடே நடக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளோதான் கம்ப்யூட்டர் பிடி அந்த பிடினாலும் அதுலேயும் அவனுக்கு ஒரு டிக்ஸ் வச்சு என்ன செய்கிறானுவோ, மீட்டரை பிடிச்சி பண்ணுறது பண்ண தான் செய்கிறான், இடைஞ்சல் பண்ணுறோம் பண்ண தான் செய்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5 தப்புனால் 5 சோதனை வரும். யார் ஒரு ஊரில் வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லா வியாபாரிகளும் அளவை நிறுவையில் மோசடி செய்தால் அந்த ஊருக்கு பஞ்சம் வரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஊருக்கு என்ன வரும்? சாமான்கள் எல்லாம் விளையாது. அந்த ஊரில் வளமையாக விளையக்கூடிய விளைச்சல் எல்லாம் விளையாது. அல்லாஹ் தஆலா விளைச்சலை நிறுத்தி போடுவான். ஒரு நாட்டுக்கு என்னங்க மதிப்பு? அந்த நாட்டில் அரபு நாட்டை பொறுத்த மட்டும் பேரிச்சம்பழங்கள், அதுதான் அந்த நாட்டினுடைய இப்போ புர்னையை எடுத்துக்கிட்டால் பெட்ரோல், அதுதான் அந்த நாட்டினுடைய இன்னைக்கு காசு. இன்னைக்கு சிங்கப்பூர் புர்னைங்கள்லாம் ஒரே அமைப்பில் இருக்குன்னு சொன்னால் 2 பேருக்குள்ள ஒப்பந்தம். அங்கே உள்ள அந்த பெட்ரோல் கடலில் அல்லாஹ் தஆலா அந்த நாட்டுக்கு அந்த நடு கடலில் ஒரு பெட்ரோலை கொடுத்தான்லங்க. அப்போ அது அந்த நாட்டுக்கு மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கஜானா. அதை அல்லாஹ் நிறுத்திட்டான்னு வைங்களேன், அங்கே பஞ்சம் வந்துடும். அந்த பெட்ரோல் அல்லாஹ் தஆலா அந்த ஊரை விடாமல் என்ன செய்யிட்டான், அப்படியே பெட்ரோல் நின்று போச்சுன்னு வைங்க, அங்கே இது மாதிரி அல்லாஹ் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாட்டில் இப்போ அரபு நாட்டில் பேரிச்சம்பழங்களை விளைய விடாமல் ஆக்கி போட்டான்னு வைங்க, அரபு நாடு பஞ்சமாக போயிடும். அந்த ஊர் மக்களுக்கு அதனங்க வியாபாரம், அதை வச்சு தானே ஹஜ்ஜில் வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க உம்ரால வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு ஊரில் உள்ள பஜாரில் உள்ள வியாபாரிகள் தில்லுமுள்ளு பண்ணால் அந்த ஊருக்கு அல்லாஹ் விளைச்சல் இல்லாமல் ஆக்கி போடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் செய்கிற தப்பு அந்த ஊருக்கே ஆபத்தை உண்டாக்கி விட்டு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வியாபாரத்தில் நிறைய நுணுக்கங்களை சொன்னாங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட போய் ஒரு வியாபாரிட்ட போய் நம்ம ஒரு சரக்கு எடுக்க போகிறோன்னு வைங்க, நமக்கு அவன் தர்றேன்னு சொல்லிட்டான், நல்லா தெரியுது பாட்டிக்காரன் அவனுக்கு பேசி முடிச்சிட்டான். இன்னொருத்தர் இது தெரிஞ்சுக்கிட்டு போய் என்ன கூடாது, எனக்கு தாங்கலை நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே தான் ஒப்பந்தம் கையில் தேவை போச்சு, உனக்கு தரேன்னு முடிஞ்சு போச்சு இல்லைங்க. இவன் போய் என்ன செய்யறது, நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தர்றேன் அல்ல கொஞ்சம் உங்களுக்கு கூட தர்றேன், இது இது ஒரு மோசமான வியாபாரம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். லா யபீஉர் ரஜுல் அலா பை அஹி. ஒரு இடத்துல நமக்கு பொண்ணு தரேன்னு முடிவாகி போச்சு, இன்னொருத்தவன் என்ன கேட்குறான், நான் உங்களுக்கு சும்மா கட்டிக்கிறேன் அல்ல நான் உனக்கு 50 பொண்ணு தரேன் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு இடத்துல பெண் பேசி முடிக்கப்பட்டு போச்சு, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிக்குன்னா வேற மாதிரி பொண்ணு நினைக்கணும். இன்னொரு ஆளுக்கு பேசி முடிச்ச இடத்துல போய் நான் உனக்கு சும்மா கட்டிக்கிறேன் உனக்கு நிறைய தரேன் எனக்கு தாங்கன்னு சொல்லி அதை கிராஸ் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல வியாபாரம் முடிவு செய்யப்பட்ட பின்னால் லா யபீஉர் ரஜுல் அலா பை அஹிஹி லா யஹ்திபுர் ரஜுல் அலா ஹித்பத்தி அஹிஹி. ஒருத்தனுக்கு பெண் பேசி முடிக்கப்பட்ட இடத்தில் நீ பெண் கேட்காதே, ஒருவருக்கு வியாபாரம் பேசி முடிக்கப்பட்ட இடத்தில் நீ வியாபாரம் பண்ணாதே அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கேட்குறான்ல, நான் கூட தர்றேன் குறைய தர்றேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரசூலுல்லாஹ்ட்டே ஒருத்தன் இப்படி இந்த மாதிரி வியாபாரம் பண்ண ஒருத்தன். ரசூலுல்லாஹ்ட்ட ஹதீஸ் ஷரீஃபில் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, நான் யாரையும் தாக்கி பேசல, அந்த மாதிரி யாராவது தில்முல் பண்ணுறவங்க அல்லாஹ்வை பயந்து மாறிக்கிறணும். அஜரத்து சில பேர் இந்த குற்றமுள்ள மனது தான் குறுக்குன்னு சொன்ன மாதிரி அவன் தப்பு பண்ணிட்டு இப்போ வட்டியை பற்றி எங்கேயா பேசினா வட்டி வாங்குற இருந்தால் யாரை முறைச்சி பார்க்குறது, இவர் நம்மளை தான் பேசிகிட்டு இருக்கார், யாரோ கிட்ட போட்டு கொடுத்துருப்பான் போல தெரியுது நம்மளை, அவர் நம்ம முகத்தையே பார்க்குறாரு அப்படின்னு சில பேர் நம்ம யதார்த்தமாக திரும்பி பார்த்துருப்போம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம இது பண்ணலை, யாரையும் தாக்கி பேசுறது இல்லை. பொதுவாக இந்த நாட்டில் யாரையும் தாக்கி பேசுறது நாகரிகமே கிடையாது பொதுவாக. அதுக்காக சொல்லுவார் ரசூலுல்லாஹ்ட்ட அபூதாவுதில் ஹதீஸ் வருது, ஒரு கிராமவாசி ஒரு ஒட்டகத்தை என்ன செய்தார், ரசூலுல்லாஹ்ட்ட வியாபாரம் பண்ணார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதாவுது ஹதீஸ் கிதாபில் உள்ள செய்தி தான், என்கிட்ட காசு இல்லை வீட்டில் இருக்குது, என் பின்னால் வா நான் எடுத்து தரேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முன்னால் நடக்கிறாங்க, பின்னால் அந்த ஆள் நடக்கிறான். அந்த கிராமவாசி இந்த காட்டான் இருக்கான் பாருங்க, அந்த கிராமத்தான், அவன்கிட்ட அந்த இந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடியவன்ட்ட உள்ள நாகரிகம்லாம் அவன்கிட்ட இருக்காது, அந்த காட்டு புத்தி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆடு மாடு வயலையெல்லாம் பார்த்தவன்ட்ட அந்த காட்டான் புத்தி தான் இருக்கும், அது அந்த காலத்திலே இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் காசு தர்றேன்ப்பா என் பின்னால் வான்னு சொன்னாங்கல்ல, வர்ற வழியில் சில பேர் அவரை வழி மறிச்சிட்டான் அந்த கிராமவாசியை. வந்த ஆக்கள் எனக்கு இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறப்பா அப்படின்னு, ஒரு ஒட்டகம் நாங்கள் ரேட்டு, அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கு வச்ச விலையை விட ரேட்டு கூட வச்சு கேட்குறாங்க. அந்த ஆள் என்ன சொல்லணும், இது பெருமானாருக்கு பேசி முடிக்கப்பட்டுவிட்டது, இது நான் தரமாட்டேன்ல சொல்லணும். அந்த ஆளுக்கு காசு ஆசை, ஆனால் கேட்டவங்களுக்கு யாரும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா பொதுவாக
சாதாரணமாக நினச்சி கேட்டாங்க. ரசூல்லா கேட்க நினச்சா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஆள் என்ன செய்யிட்டான், இதாண்ட நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரேட்டு கூட கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரசூல்லாட்ட பேசி முடிக்கப்பட்டது, ரேட்டு கம்மி இல்லை அப்படின்ட்டு என்ன செய்தான், அங்கேருந்து ஒரு சவுண்டு விட்டான், முகம்மதே. அந்த மாதிரி ஆட்கள் தான் ரசூல்லா பேர் சொல்லி கூப்பிடுவான். காட்டான்னு சொன்னால் அதான் சொன்னேன், ரசூல்லாவை வந்து பேர் சொல்லி கூப்பிடுவான், காட்டான் தான் கூப்பிடுவான். நல்ல நாகரிகமான சஹாபாக்கெல்லாம் ரசூல்லாவை பேர் சொல்லவே மாட்டாங்க, சஹாபாக்கள் சொல்ல மாட்டாங்க. அப்போ யா முகம்மது, வியாபாரம் இன்னொரு பாட்டி கேட்குது, ஒட்டகத்தை நீங்கள் வாங்குறீங்களா, அவருக்கு கொடுக்கவா? அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, இது என்ன பேச்சுப்பா, உனக்கு தான் பேசி முடிச்சாச்சு, ரூபா எடுத்து தரது தான் வந்திருக்கிறேன், இப்போ இருந்துக்கிட்டு அவருக்கு கொடுக்கவா உனக்கு தரவான்னு ஏதோ வியாபாரம் நடக்காத மாதிரி பேசுறிய. உடனே அவன் உஷாராகி சொன்னான், உங்கள்கிட்ட எப்போ வியாபாரம் பண்ணேன், உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணதுக்கு என்ன சாட்சி? துட்ட ஆசையில் அப்படியே பல்ட்டி அடிக்கலாம் பாருங்க. என்னப்பா அப்புறம் ரசூல்லாவுக்கு அவனுக்கு தகராறு வந்துடுச்சு. இப்போ தானேப்பா பேசி முடிச்சு ரூபா எடுக்க வந்து அதுக்குள்ளே பேச்சு மாறிட்டியாப்பா? இல்லை உங்கள்கிட்ட பேசுனதுக்கு வியாபாரம் நடந்ததுக்கு யாராவது சாட்சியை கொண்டாங்க உங்களுக்கு தரேன். அவன் விளங்கிக்கிட்டான் யாருமே சாட்சி இல்லை, அதனால் நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம வேற ஆளுக்கு பண்ணிடலான்னு. யதார்த்தமாக அந்த சபையில் நுழையிறாங்க. ஹுசைமத் இப்னு சாபித்துல் அன்சாரி ரலியல்லாஹு யதார்த்தமாக அந்த சபையில் வர்றாங்க. அங்கே காரசாரமாக வாக்குவாதம் நடக்குது. விளங்கிட்டாங்க, இவன் ரசூல்லாவை பொய்ப்படுத்துகிறான், ரசூல்லாவுக்கு சாட்சி கேட்குறான், நாம சாட்சி ஆயிட வேண்டியதான். என்னப்பா அங்கே விஷயம், சாட்சி வேணும், நான் தான் சாட்சி, வியாபாரம் நடந்ததுக்கு நான் பார்த்தேன்ட்டாங்க அவங்க. ரசூல்லா வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டாங்கப்பா, நான் சாட்சி. அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, சாட்சியை தானே கேட்டான். ஆனால் ரசூல்லாவுக்கு தெரியும் வியாபாரம் நடக்கும்போது ஹுசைமத் இப்னு சாபித் அன்சாரி இல்லை. கடைசியில் ரசூல்லாவுக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு. ரசூல்லா தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க, ஆமாங்க நீங்கள் எப்போங்க இருந்தீங்க, நீங்கள் வந்து எனக்கு சாட்சி சொல்ல வந்தீங்களே, கள்ளச்சாட்சி போய் சாட்சின்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, என்ன நாயகமே, அல்லாவை பார்த்தோமா நாங்கள், அல்லான்னு சொன்ன உடனே நாங்கள் நம்பலையா? வானத்திலேருந்து ஜிப்ரீல் வந்தாங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் பார்த்துட்டா நம்புவோன்னு சொன்னோம். பனி இஸ்ராயல்கள் அல்லாவை பார்த்துட்டு தான் நம்புவேன்னா, அதனால தான் அல்லாஹ் இடியை கொடுத்தான் மேலே. அல்லாவை பார்த்தான்ப்பா பேசுகிறோமான்னு எங்கள்கிட்ட காட்டுங்க, எங்கள்கிட்ட சவுண்டு வரட்டும்னா. சஹாபாக்கள் யாரும் அப்படி கேட்கலையே. அப்போ நீங்கள் கண்ணில் பார்க்காமலேயே வானத்தின் தகவலையே நாங்கள் நம்பும் பொழுது பூமியில் நடக்கிற இந்த சின்ன தகவலையா நீங்கள் பொய் சொல்ல போகிறீங்க நாயகமே? நான் அந்த இடத்துல வரலன்னு வைங்க, உங்களை பொய்ப்படுத்தியிருப்பான். உங்களை உண்மைப்படுத்தணும் என்பதற்காக நான் ஒரு நாடகம் நடத்தினேன். ரசூல்லா சொன்னாங்க, என்ன புத்திசாலி, இனிமேல் உமக்கு 2 பவர், இஸ்லாத்தில் 2 சாட்சி கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நீ ஒரு ஆள் இருந்தால் போதும்பான்ட்டாங்க ரசூல். எவ்வளோ பெரிய பவர் பாருங்க ரசூல்லாவுக்கு சாட்சி சொல்ல வந்த காரணத்தினால. அதனால தான் பாருங்க, குர்ஆன்ல எல்லா ஆயத்தும் 2 சாட்சியில ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஆயத்து மட்டுமே ஒரு சாட்சியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹுசைமத் இப்னு சாபித்துல் அன்சாரி ரலியல்லாஹு ஒரு ஆயத்து இருந்தது. அந்த ஆயத்து அவர்கிட்ட மட்டும் இருந்து எந்த சஹாபிக்கும் தெரியல. உடனே சஹாபாக்கள் எழுதிட்டாங்க, ஏன்னா ரசூல்லா அவர் லைசன்ஸ் கொடுத்தாங்க. அவர் சொன்னார் 2 பேர் சொன்னதுக்கு சமமானது. ரசூல்லாவுக்கு சாட்சி சொன்னதுனால தான் ஷஹாதத்து ஹுசைமா பி ஷஹாதத்தி ரஜுலே, ஹுசைமா சாட்சிக்கு வந்தால் 2 பேர் தேவையில்லை, அவர் ஒரு ஆளே 2 பேர் இடத்துக்கு சமமானது என்ற ரசூலுல்லாவுடைய முத்திரை கிடைத்தது. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி நேரத்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பார்ட்டிகிட்ட வியாபாரம் பண்ண பிறகு கூட தர்றேன் அதோட கம்மியாக தர்றேன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. அது நல்ல நாகரிக இஸ்லாமிய வியாபாரம் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டினார். 2வது, வியாபாரத்தில் வந்து நிறைய குறைவுகளை சொல்லி விற்கும். ஒரு பொருளை வியாபாரம் பண்ணுறேன்னு வைங்களேன், சில பேர் இது ஒரிஜினல் ஆனதுன்னு சொல்லி டூப்ளிகேட் அடிச்சு விட்டுறது, ஒரிஜினல்னு சொல்லி டூப்ளிகேட் தள்ளி விட்டான வைங்க, அவனை ஏமாத்திடலாம், ஆனால் அல்லாவை ஏமாற்ற முடியாது. இமாமுல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி எழுதுவாங்க, அவங்களுடைய வரலாறுல பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய அற்புதமானது. தனக்குடைய ஒவ்வொரு காசும் ஹலாலாகவே இருக்கணும் என்று அல்லாஹ் நினைச்சாங்க. அல்லாஹ் அந்த காசில் பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு பாருங்க, கடை வச்சவங்க எல்லாரும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர். அஜரத்து பரக்கத்து இல்லை, பாத்தியா ஓதுங்க, இவன் பாத்தியா ஓதுன்னு சொல்லி கவரை கொடுத்து அனுப்பிடுறான், ஆனால் அவன்கிட்ட பித்தலாத்தம் பண்ணுறான் கடையில். அப்போ எப்படி பரக்கத்து வரும்? சொன்னாங்க, வியாபாரத்தில் பரக்கத்தை 10 கூறு வச்சா 9 வியாபாரத்தில் தம்பா இருக்குதுன்னு சொன்னாங்களே. இன்னைக்கு யார் அதை அனுபவிக்கலையே? சஹாபாக்கள்லையே ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கிளம்பிட்டாங்கன்னொன்னே வேஷ்டி சட்டையோடு கிளம்பிட்டாங்க. மக்காவில் உள்ள இடத்த விட்டுட்டாங்க, மக்காவில் உள்ள சொத்தை எடுக்காம வெறும் உடுத்த ட்ரெஸ்ஸோடு மதீனாவுக்கு வந்தவர்கள். ஆனால் இறக்கும் போது எப்படி ஒஃபாத்தானாங்க தெரியுமா? அகதியாகவா இறந்தார்கள்? மதீனாவுக்கு வந்தவர்கள் ஒஃபாத்தாகும் போது நீங்கள் எழுதி வரலாற்றை புரட்டி பாருங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுகளை நான் அப்படியே அக்கு வேறு ஆணி வேறா படிச்சிருக்கிறேன். அல்லாஹு தஆலா அவங்க ஒஃபாத்தாகும் போது சுமார் $36 லட்சம் தங்கம் இருந்தது. அவங்க ஒஃபாத்தாகும் போது அவங்களுடைய கஜானால. மதீனாவுக்கு வந்தவர் எப்படி வந்தாங்க? வெறும் வேட்டி சட்டையோடு வந்தாங்க.
வந்த உடனே ஒரு பணக்கார வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்க வச்சாங்க. ஏன்னா அவர் ஒரு பணக்கார ஒரு முசாஃபிர் வீட்டில் தங்க வச்சா பொருத்தம் இருக்காத, ஒரு பணக்கார வீட்டில் தங்க வச்சாங்க. மதீனால சொத்தை பாரி கொடுத்தாரு. உங்கள் சொத்துலாம் தேவையில்லை, கடையை காட்டுங்க, எனக்கு வியாபாரம் பண்ண தெரியும். கொஞ்ச நேரத்தில் வச்சு வியாபாரம் பண்ணாங்க. அதில் பரக்கத்து பெரிய பரக்கத். எந்த அளவு பரக்கத்துன்னு சொன்னால், ஜன்னத்துல் பகி, மதீனாவினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு ஏத்தம் இருக்குல்ல, சஹாபாக்களுடைய சொர்க்க பூங்காவனம், அவர்கள் அடக்கஸ்தலம் அடக்கப்பட்ட சொர்க்க பூங்காவனம் இருக்கே, அந்த பூங்காவனத்திலே ஜன்னத்துல் பக்கியுடைய சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் சுமார் 18,000 சஹாபாக்கள் அடங்கினதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குல்லவா. அந்த சஹாபாக்களுடைய ரவுலால எப்பவும் அவர்களுக்கு 3000 ஆடு அப்படியே லாந்திக்கிட்டே இருக்கும், 1000 குதிரைகள் லாந்திக்கிட்டே இருக்கும். எப்படி எத்தனை ஆயிரம்? 3000 ஆடு. ஒரு ஆடு 2 ஆடு இல்லை. நம்ம குர்பானிக்கு ஒரு ஆடு வாங்கி கொடுத்துட்டு பெருசா நான் குர்பானி கொடுக்க போறேன், குர்பானி கொடுப்பாமா, ஒரு ஆடை வாங்கி கட்டிக்கிட்டு 3000 ஆடுகளும் 1000 குதிரைகளும் கபர்ஸ்தானில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு பக்கம் அவர்களுடைய எல்லாரும் நினைச்சுவாங்க பெரிய இன்னைக்கு பாருங்க வேர்ல்டிலேயே பெரிய நகை கடைகள், நகை கடல் இல்லை, நகை கடல் வைக்கிறவங்களாம் இருக்கான். அதையெல்லாம் தாண்டி பெரிய நகை கடையை வச்சிருந்தாங்க அவங்க. யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. தங்க சுரங்கம் இருக்குல்ல, தங்க சுரங்கம் இந்தியாவில் இருக்குல்ல, அங்கே கோல்டுன்னு சொல்றான்ல, அந்த மாதிரி தனி ஒரு சுரங்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கு. ஒரு இடத்த வாங்கினாங்க, அது உள்ள எதா இருந்துச்சு, ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்கல்ல, அங்கே வந்து வைரக்கல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஆளுக்கு வந்து சொன்ன, அது மாதிரி அவங்க வாங்கின இடங்கள்லாம் தங்க சுரங்கமாக ஆக்கி கொடுத்தான் அல்ல. அவங்க ஒரு பிளாட்டை வாங்கினவங்களேன், அவங்க ஒரு பிளாட்டை வாங்கினாலே அவங்க சொல்லுவாங்க, ஒரு ரஃபாத்து ஹஜரன், நான் ஒரு கல்லை தூக்கினால் அல்லாஹ் எனக்கு ஒரு புதையல் தருவான். கண்ணை பற்றிட்டு பார்ப்பேன், எனக்காவது ஒரு புதையல் கிடைக்குமே நினைப்பேன். இன்னைக்கு பாருங்க, நம்மளை கண்ணை பற்றிட்டு கல்லோட இருந்து அமைச்சு போயிடறான் நிறைய பேர். நாம் வியாபாரம் பண்ணுறோம், நம்மள்ட்ட ஒரு நோட்டை உள்ள சொல்லிட்டு போயிடுறான், கள்ள நோட்டை, கடைசியில் நம்ம எங்கேயும் மாட்டிடுறோம். ஆனால் நான் ஒரு இடத்த வாங்கினா கூட ஒரு ரஃபாத் ஹஜரன், ஒரு கல்லை தூக்குனாலும் எனக்கு கீழே இன்னைக்கு தங்கம் கிடைக்கணுமே, ஒரு புதையல் இருக்கணுமே நினைப்பேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆசி, ரசூலுல்லாஹ்வுடைய அழகான ஆசீர்வாதம். ரசூலுல்லாஹ்ட்ட தபூக் யுத்தத்துக்கு நிதி கேட்கும்போது சொத்தை பாதியாக கொடுத்தாங்க. 4000, அப்போ $8000 இருந்துச்சு, 4000 தெளி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வாயை திறந்து, யா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீமா மலக்த ஒ பாரக்க ஃபீமா அத்தேத்த, உனக்கு மிச்சம் உள்ள பாதியிலும் நீ தந்த மீதியிலும் அல்லாஹ் எனக்கு உனக்கு பரக்கத்தை செய்யட்டும் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய துஆவும் ஒரு காரணங்க. ஒரு சமயம் ஒரு பெருங்கொண்ட ஒரு 900 ஒட்டகங்கள் சரக்கோடு வந்தது, அதை அப்படியே என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாங்க. அவங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஜக்காத்து கொடுத்தங்கிறத கணக்கு பார்த்தா ரொம்ப வெளியே சொல்லவே வெக்கமாக இருக்கும். அந்த கணக்கு தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெளியே சொன்னன்னு வைங்க நாரி போயிடும். நம்முடைய கஜானாவை, எவ்வளோ பெரிய கஜானாவெல்லாம் நமக்கு தந்திருக்கான், சொத்தை, இடத்த, பேங்க் பேலன்ஸு, நகை எல்லாம் சேர்த்த எவ்வளோ தந்திருக்கான். இதுக்கு நாம நுள்ளி கொடுத்த கணக்கு வெளியே சொன்னால் நாரி போயிடும். இங்கே இல்லை, மறுமையில் நாரி போயிடும் நம்முடைய நிலைமை. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை பாருங்க, அவர்கள் கொடுத்த ஜக்காத்து கணக்கு கூட அப்படியே டைப் ஆயிருக்கு கிதாபில். எவ்வளோ கொடுத்தாங்க? ஒரு சமயம் 50,000 தீனார் கொடுத்தாங்க, ஒரு சமயம் 40,000 தீனார் கொடுத்தாங்க, ஒரு சமயம் மதுர் சஹாபாக்கள் 3 லட்சம் தீனார் கொடுத்தாங்க. இப்படியே மொத்தமாக அவங்க கொடுத்த தர்ம கணக்கு, கவர்மெண்ட் நிலையை இப்படி வரி கட்டின மாதிரி அல்லாஹ்வுடைய கணக்கு எந்த அளவுக்கு பகிரங்கமாக கொடுத்துருந்தா ரெக்கார்ட் ஆகிருக்கும் பாருங்க. அவ்வளோ பெரிய சீதேவிங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தங்க ஃபேக்ட்ரியில் அந்த கம்பிகளை அந்த வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த தங்க பாலங்களை சைஸ் வாரியாக கட்டிங் பண்ணதிலே நிறைய பேர் வெட்டி கைகாலெலாம் பொக்களம் ஆகிப்பாச்சா நிறைய பேருக்கு. அப்படின்னா எவ்வளோ தங்கங்கள் அவங்க வீட்டில் இருந்திருக்கு, ஃபேக்ட்ரியில் இருந்திருக்கும் பாருங்க. தங்கத்தை வெட்டி ஊழியர்களுக்கு கைகாலெலாம் பொக்களம் ஆகிப்போச்சான். இன்றைக்கி நம்ம 2 கிராம் 1 கிராம் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ பெரிய லாடுகள், இந்த காங்கிரீட் கம்பிகள் லாடுகள் இருக்கும்ல, அதை மாதிரி அல்லாஹ் கொடுத்தான் பார்த்தீங்களா. காரணம் என்னன்னு சொன்னால் சொல்வார்கள், ஒரு நாள் அவங்கள்ட்ட கேட்கப்படுச்சு, உங்கள் வியாபாரத்தின் ரகசியம் என்ன? நீங்கள் வியாபாரி, நீங்களும் உடுத்த உடையோடு மதீனாவுக்கு வந்தீங்க, ஆனால் யாருமே நம்பர் 1 வியாபாரி ஆகிறதுல நம்பர் 1 வியாபாரியாக இருக்கல, தொழிலதிபர் ஆனீங்களே, இதில் ரகசியத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? யார்கிட்ட கேட்கப்படுச்சு? அப்துல் ரஹ்மான் சொன்னாங்களாம், 3 விஷயம் நான் வியாபாரத்தில் பேணுவேன். இதை பேணுவேன். 1, பொய் சொல்ல மாட்டேன், சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ண மாட்டேன். சில பேர் அதை விற்கிறதுக்காக சத்தியம் பண்ணுவான். சத்தியத்தை எல்லாம் வந்து நினைச்சு, அல்லாஹ்வுமே சத்தியம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அற்ப விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தாதப்பா. அது மரியாதை இல்லை, அல்லாஹ்வுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அல்லாஹ்வை எங்கே பயன்படுத்தணும் அங்கே தான் பயன்படுத்தும். சிலவன் தனக்கு காரியங்களுக்காக வந்து அல்லாஹ் பயன்படுத்தும். இது அரபு நாட்டுக்கார அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தான். இது அல்லாஹ் கண்டிக்கிறான். அதெல்லாம் அல்லாஹ்வை அற்ப லாய் வாஹதுக்கும் அல்லாஹ் பில்லஹ்வி ஃபி ஐமானிக், உங்களுடைய சத்தியத்தை கொண்டு வீணான விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ் இழுக்காத. வியாபாரத்துக்கு சத்தியமாக எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிரு, சத்தியம் பண்ணுது, சத்தியம் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், குறைஞ்ச லாபத்துக்கு விற்றுருவேன். இந்த 3 விஷயம் என்கிட்ட முழுமையாக நான் பேடினேன். ஒரு சமயம் எந்த அளவுக்குன்னு சொன்னால்,
200 ஒட்டகம் விற்றாங்களாங்க. அந்த 200 ஒட்டகத்துக்கு அவங்க லாபமாக வச்சதே அதுக்கு மேலே போட்டிருந்த கயிறு மட்டும்தான். கயிறு எவ்வளோ இருக்கும்? 1 வெள்ளி 2 வெள்ளி இருக்கும். இந்த ஒரு ஒட்டகத்துக்கு 1 வெள்ளி 2 வெள்ளியிலனா 200 ஒட்டகத்தை விற்றுருக்குறாங்கன்னா இப்படி குறைஞ்ச லாபத்தை அல்ல பறக்கத்தை கொடுத்தான். இன்னைக்கு பாருங்க, ஒன்றை விட 3 மடங்கு லாபம் வைக்கிறான், அவனுக்கு கஸ்டமரே போகிறதே கிடையாது. எப்படி பறக்கத்து இருக்கும்? குறைஞ்ச லாபம் சொல்லும்போது அல்ல அதில் பறக்கத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களாங்க. அதே மாதிரி பாருங்க, வியாபாரத்தில் குறை இருந்தால் சொல்லி விற்கணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே, தன்னுடைய சொத்துல ஒரு காசு கூட பியூர் ஹராம் கலந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஒரு சமயம் என்ன செய்தாங்கன்னா, அவங்க பார்ட்னர் ஒரு ஆள் பிஷிரோடு என்ன செய்தாங்க, ஒரு சரக்கை பசரா, ஈராக்கில் ஒரு பெரிய மாநிலம் பசராவுக்கு அது 30 ட்ரெஸ்ஸை அனுப்பி வச்சாங்க, சூப்பரான பட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க அதில் ஒன்று டேமேஜ் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, இதை டேமேஜ் ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்குது, இதை சொல்லி விற்றுருங்க, இந்த ஒன்றை மட்டும் என்ன செய்யாதீங்க, மக்கள்கிட்ட காட்டி இதை கொஞ்சம் காசை கம்மி போட்டு விற்றுருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பார்ட்னர் மறந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால், மொத்த ட்ரெஸ்ஸையும் அதோடு சேர்த்து மொத்தமாக விற்றுட்டார். இந்த பிந்தி வரவு செலவு கணக்கு கொடுக்கும்போது கேட்டாங்க, நம்ம ஒரு ட்ரெஸ் டேமேஜ் ஒன்று தந்தனே, அதை சொல்லி விற்றீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, மறந்துட்டேன். 30 ட்ரெஸ்ஸையும் சதக்கா கொடுத்துட்டாங்க. அந்த காசு இதில் கலந்துட்டல, இது வேண்டாம். அந்த வாங்கினவன் திட்டு தானே செய்வான், அந்த ஓட்டை உடசில் உள்ள வாங்கினவன் திட்டு தானங்க செய்வான். அந்த காசு மொத்தமாக சதக்கா கொடுத்துட்டு அல்ல நமக்கு அந்த பலாய முசீபத்தை விட்டங்க. நமக்கெல்லாம் தெரியாத விஷயம், மாலிக் இமாமுடைய உஸ்தாத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும்போது, என் மாணவர் இப்னு சீரின் தான் என் ஜனாசாவை குளிப்பாட்டணும், எனக்கு தொழு வைக்கணும்னு சொன்னாங்களே. நமக்கெல்லாம் நினைக்கலாம், சஹாபா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்த பாக்கியமுள்ள சஹாபி. அவங்க மாணவரை பார்த்து சொல்றாங்க, இவர் தான் எனக்கு ஜனாசாவை குளிப்பாட்டணும்னு சொன்னோம்னா அவர் எந்த அளவுக்கு பேணுதல் உள்ள அவுலியாவா இருந்தா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும்போது இப்னு சீரின் ஜெயிலில் இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும்பொழுது எங்கே இருந்தாங்க? ஜெயிலில் இருந்தாங்களா. ஏடா ஜெயிலுக்கு போகிறான், எந்த ஒருத்தர் தப்பு பண்ணவன் தானே போவான். ஏன் ஜெயிலுக்கு போனாங்கன்னு பார்த்தா, இப்னு சீரின் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வியாபாரி. ஒரு நாள் ஒரு வியாபாரிட்ட 30 டின் எண்ணெய் வாங்கினாங்க, நெய் வாங்கினாங்க. நெய் வாங்கும்போது எண்ணெயே வாங்கினாங்க. எண்ணெய் வாங்கினாங்க. எண்ணெய் வாங்கிட்டு ஒரு டின்னை ஓப்பன் பண்ணால் பள்ளி வாழ் கிடக்காது. என்ன கிடக்குது? ஆஹா, செக்கு ஆட்டுமான்ல, செக்கில் தானே அந்த எண்ணெய் எடுப்பான். ஒன்றில் பள்ளி அப்போ செக்கில் பள்ளி உளுந்துருக்கு. அப்போ நமக்கு வாளுன்னா குடல் ஏதோ ஒரு பெழியில் இருக்குது, இன்னொரு மண்டை ஒன்றில் இருக்குது. ஆக மொத்தத்தில் நஜீஸு இதில் கலந்துருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே பார்ட்டிக்காரன்ட்ட போய் ரிட்டர்ன் பண்ணால் இன்னொருத்தனுக்கு விற்றுருவான். அவன் இதை வாங்கினவன் நஜீஸை தானே வாங்குவான், இன்னொரு பார்ட்டிகிட்ட விற்றுருவான்ல, அவனுக்கு நஷ்டமாவோ பாப்பா வியாபாரி. அப்படியா, சரி நல்லதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவான். இந்த ஆள், இந்த வியாபாரி, இந்த பள்ளி வாழ் கிடக்கிற இந்த டின்னை இன்னொரு ஆளுக்கு எடுத்து போட்டு விற்றுருவான். ஒரு நஜீஸை வாங்கி யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால் இவங்களே காசு கொடுக்காம தவணை முறையில் உனக்கு விற்று தரேன்னு சொல்லி கடனுக்கு தான் அந்த 30 டின்னை எடுத்தாங்க. ஆனால் பள்ளிவாள் கிடக்கும், அவங்களுக்கு 30லேயும் இது கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, 30ஐயும் கீழே கொட்டிட்டாங்க. 30ஐயும் கீழே கொட்டினா எப்படிங்க விற்க முடியும்? அப்போ அசலும் அடைக்கணும், அதுக்குண்டான லாபமும் சேர்ந்து அதே கடனில் வாங்கியிருக்குது, அதுலேயும் கடன் வாங்கியிருக்குது. அது போக அது கடன் அடைக்கிறதுக்கு வியாபாரம் பண்ணால் தானே கொடுக்க முடியும். கீழே கொட்டினா என்ன கிடைக்கும்? ரொம்ப கடன் ஆகி போச்சு. கடன் ஆனால் கொடுக்க வழி இல்லை, ரொம்ப கஷ்டமான நேரம். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அந்த ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவங்களை உள்ளத்திக்க வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, நம்மள மாதிரி ஆட்கள் தான் என்ன செய்வான். இந்த அளவுக்கு சஹாபாக்களும் சரி, இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுலியாக்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, இதா ரூதிக்கிரல்லாஹ், அவங்கள பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இனிப்பு பண்டங்களை விற்கக்கூடிய பஜார்களில் உள்ள நுழைஞ்சா அவங்கள பார்த்த உடனே அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அந்த வியாபாரிகளே தஸ்பீஹ் ஆரம்பிச்சிருவாங்களாம். நிற்கிற பஜாரில் நிற்கிற சந்தையில் உள்ள எல்லாருமே அல்லாஹ் அல்லாஹ். கடையில் உள்ள வாங்க போனவன் சாமான மறந்துடுவான், கொடுக்குற வியாபாரி முதலாளி கல்லாவை மறந்துடுவான். அவங்கள பார்த்த உடனே அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் ஜாபம், அந்த முகத்திலேயே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர்ற அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தால் எவ்வளோ பேனதெல்லாம் ஆளாக இருந்திருப்பாங்க பாருங்க. அப்போ இப்படியெல்லாம் வியாபாரத்திற்கு புகாரி முஸ்லீம் இந்த 2ஐ தவிர திருமிதி இமாம், அபூதாவுத் இமாம், இப்னு மாஜா இமாம், நசை இமாம் போன்ற ஆதாரபூர்வமான 4 பெரிய கிரந்தங்கள் இருக்கிறவங்க. இந்த 4 பேருக்கும் குருநாதர் உஸ்தாது தான் முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 4 பேருக்குமே உஸ்தாத். சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள்கிட்ட கல்வி படித்த மேதை முஹம்மது இப்னுல் முன்கதிர். இவங்களை பற்றி கசாலி இமாம் அழகான ஒரு நிகழ்ச்சி எழுதுவாங்க தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீனில். ஒரு ஜவுளி கடை ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு தொழுவு போயிட்டாங்க. தன்னுடைய சொந்தக்கார பையனை பஜாரில் கடையில் கல்லால் வச்சுட்டு தொழுவு போயிட்டாங்க. ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தன் ஜவுளி எடுக்க வந்தான்.
அவன் வந்தவன் என்ன கேட்டான்னா, ஒரு 4000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்டான். அப்போ இருக்கிற ஆள் எடுத்து காட்டுறவர், துணி எடுத்து காட்டுறவர் 2000 ரூபாய்க்குள்ள துணி எடுத்து காட்டினார். ஆனால் அந்த ஆளுக்கு பிடிச்சிட்டு, பிடிச்சவொன்னே அவன் 4000 ரூபாய்க்கு கொடுத்து என்ன செய்யிட்டான், வாங்கிட்டான். ஆனால் அவன் கேட்டதோ 4000 ரூபா துணி. எடுத்து கொடுத்தவர் அந்த கடையில் இருக்கிற சொந்தக்கார பையன், அவருமே 2000 ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள துணி பாதி மதிப்புள்ள எடுத்து கொடுத்துட்டார். கல்லால் காசை வாங்கி போட்டாச்சு, துணி எடுத்து கொடுத்தாச்சு. தொழுகு போயிட்டு உள்ளே வந்தாங்க, கல்லால் 4000 ரூபா இருக்குது. என்ன சரக்கு விற்றுருக்கேன்னு கேட்டாங்க. இந்த துணி எடுத்து கொடுத்த, இந்த துணி 2000 ரூபா துணியில் நீ 4000 ரூபாய் கல்லால் போட்டிருக்கிய. அவன் 4000 இல்லை 4000 ரூபாக்குள்ளே துணி காசு எடுத்து போட்டிருக்க, 2000 துணி எடுத்து கொடுத்துருக்கேன். அவன் எங்கே போனான் அந்த ஆள்? இப்போ தான் போனார் இதுன்னு சொல்லி அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஏமாந்தில் போயிட்டான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி பகல் ஃபுல்லாக தேடினாங்க. அவன் எங்கே போனான் கடைசி தேடி ஒரு வழியாக சாயந்தரத்துக்குள்ளே ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச ஆளை கடையை கொண்டு வந்து, தம்பி நீங்கள் தெரியாமல் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்தது 4000 ரூபா, நீங்கள் எடுத்தது 2000 ரூபாய் துணி, மூணில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஒன்று 2000 ரூபா காசை வாங்கிட்டு போங்க, அல்லது துணியை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 4000 ரூபா துணி எடுத்துகிட்டு போங்க, அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வியாபாரத்தையே கேன்சல் பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த வியாபாரம் வந்து எனக்கு பிடிச்சிட்டு, இந்த துணி எங்கள் ஊரில் 4000 ரூபாய்க்கு போகும். உங்கள்கிட்ட 4000 2000 ரூபாய்க்குள்ளே இருந்து நாங்கள் 4000 ரூபாய்க்கு நான் தந்தாலும், ஆனால் எங்கள் ஊரில் என்ன மதிப்பு, 4000 ரூபாய்க்கு மதிப்பு போகும். எனக்கு திருப்தி தான், உனக்கு திருப்தி தாப்பா. என்ன ஒருத்தன் ஏமாத்துறதை நான் விடுவானா? என்ன ஒருத்தன் 4000 ரூபா வாங்கிட்டு 2000 ரூபாய் துணி தந்தால் நான் எனக்கு பொருத்தி கொள்வானா? எனக்கு அடுத்தவன் ஏமாத்துறதை பொருத்தி கொள்ளாத அடுத்தவனை நான் ஏமாத்து தான் பொருத்தி கொள்ள மாட்டேன். அதனால கட்டாயமாக நீ வியாபாரமே பண்ணாட்டாலும் பரவாயில்லை, 2000 வாங்கிட்டு போ, அல்லது 4000 எடுத்துகிட்டு போ, அல்லது வியாபாரத்தை கேன்சல் பண்ணிட்டு. அவர் உடனே 2000 ரூபா தாங்கன்னு வாங்கிட்டு போயிட்டு, உங்கள் பேர் என்ன அவங்கள்ட்ட கேட்கல, அக்கம் பக்கத்தில் கேட்டாங்களாம், இந்த பெரியவருடைய பேர் என்ன? ஷேக், இந்த பெரியவர் யார், இப்படி ஒரு அப்ராணியான ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இவங்க தான் முஹம்மது இப்னுல் முன்கதிர். அப்படியா, இந்த மாதிரி ஆட்கள் எங்கள் ஊர் கிராமத்தில் அடிக்கடி மழை வராமல் போனால் இவர் பேரை சொல்லி, அல்லா இவர் மலையத்தாய் அல்லா, இந்த மாதிரி நல்லடியார்களும் உலகத்தில் இருக்கிறாங்க, இவங்க பொருட்டால் எங்களுக்கு மலையத்தான் கண்டிப்பாக நான் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பார்த்தீங்களாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நேர்மையான வியாபாரியும் நானும் இப்படி ஒன்றாக இருப்போம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கியாமத், அதாவது முற்காலத்தில் நடந்த ஒரு வியாபாரியை பற்றி புகாரி ஷரீஃபில் வருது இல்லை, முற்காலத்தில் நடந்த ஒரு வியாபாரியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மாதிரி வியாபாரி இருந்தார், அவர் சக்கராத்து கால நிலையில் அவருடைய ரூஹை கைப்பற்றுறதுக்கு மலக்குமார்கள் போனார்கள். வாங்க போகும்பொழுது அவருடைய நன்மை லிஸ்ட்டை வந்து கணக்கெடுத்தாங்க. ஆனால் அவருடைய பட்டியலில் எந்த நன்மையும் இல்லை. அப்போ நல்லவர்களுடைய பேரில் அவரை இழுக்கவா அல்லது கெட்டவர்கள் ரூஹா இழுக்கிறதாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, அவருடைய நன்மை ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு யோசித்து பார்த்த பொழுது ஒன்றே ஒன்று தென்பட்டது. மற்றபடி வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒன்று அந்த ஆள்கிட்ட இல்லை. அந்த வியாபாரிகிட்ட என்ன ஒன்றே ஒன்றுன்னு சொன்னால், அந்த வியாபாரி கடனுக்கு சரக்கு கொடுப்பார், பற்றுன்னு பேரில் என்ன செய்வார், சாமானை கொடுப்பார். கொடுக்கும்போது அவர் அந்த காசை வசூல் பண்ண அனுப்பும் பொழுது அந்த வசூல் பண்ணுற ஆட்கள்கிட்ட சொல்வாராம், நீங்கள் பாருங்கள், அந்த ஏழைகள் ஜாமான் வாங்கியிருந்தால் சொல்லுவாராம், நீங்கள் வசூல் பண்ண போங்க, ஏழையாக இருந்தால் தள்ளுபடியை பண்ணிடுங்க, வசதி ஆள்கிட்ட மட்டும் வாங்கிக்கங்க, இல்லாத ஆளாக என்ன செய்யுங்க, தள்ளுபடி பண்ணிங்க. எவ்வளோ பெரிய இரக்கமான ஒரு மனிதாபிமானம் உள்ள வியாபாரி பாருங்க. இந்த ஒன்று தான் அந்த ஆள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஒன்று அல்லாஹ்வை கவர்ந்தது. அவருடைய நன்மையினுடைய ஏடில் எந்த அல்லாஹ்வுடைய வணக்கமும் செய்யலை. ஆனால் ஏழை வாழைகளுடைய வியாபாரத்தில் கடனாளிகளுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவரை நல்லவர்களுடைய ரிஸ்டில் அவருடைய ரூஹை எடுக்க சொன்னான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட வியாபாரிகளை பற்றி ஏங்க ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வியாபாரிகள் மாதிரி நம்மெல்லாம் திருந்தணும் என்பதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, கலப்படம் பண்ணுறாங்க. நீங்கள் பால்காரம் உள்ள பாருங்கள், பால்காரம் முழுவதும் தண்ணி கலக்காம கேட்டால் சொல்லுவாங்க, தண்ணி கலக்காம ஒன்றும் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தண்ணி கலந்த வியாபாரி பால்காரனை பற்றி முன்னால் நடந்த செய்தியை சொன்னாங்க. லா தஷ்ரீபுல் லபன பில் மாய், நீங்கள் பாலை தண்ணியை கொண்டு கலக்காதீங்க. அப்படி தான் ஒரு பால்காரன் கடந்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முன்னால் ஒரு பால்காரன் இருந்தான், ஹயாத்துல் ஹயவான் கிதாபில் வருது. ஒரு பால்காரன் முன்னால் அப்படி தான் தண்ணி கலந்து வியாபாரம் பண்ணான். காசை பையில் வச்சுக்கிட்டு என்ன செய்தான், கப்பலில் போனால் திடீர்னு அங்கே கப்பலில் இருந்த ஒரு குரங்கு அவன் பணப்பையை தூக்கிட்டு மாடியில் போய் இப்போ கப்பலில் உள்ள மேல் தளத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு காசாக அவன்கிட்ட எரிஞ்சுது, ஒரு காசை கடலில் போடுச்சு. கடைசியில் பாதியை அவன்கிட்ட போடுச்சு, பாதியை கடலில் போடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வித்த பாதி தண்ணியில் உள்ளது தண்ணிக்கு, உன் பாலில் உள்ளது உனக்கு. எவ்வளோ அழகாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க பாருங்கள். இப்படி தான் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க, ஒருத்தன் அப்படி தான் பாலில் கறந்தான், கடைசியில் ஒரு வெள்ளம் வந்து அவன் மாடையை வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொன்னான். இவன் எந்த அளவுக்கு பாலில் வெள்ளம் கலந்துருப்பான் பாருங்க. பாலில் நிறைய வெள்ளம் கலந்து ஒரு நாள் அவன் ஊரில் வெள்ளம் வந்து மாடு குளிக்க போயிருக்க பொழுது ஆற்றுல அதை அடிச்சுட்டு போயிட்டவன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இர்ஷாதுல் இபாத் என்ற கிதாபில் எழுதுவாங்க. இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறவன், தில்முல் பண்ணுறவன் வியாபாரிகள்
அதாவது வியாபாரிகள் பரக்கத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது, பரக்கத்தான நேரத்தை எதிர்பார்க்கணும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒரு துவா செய்தாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என் சமுதாயத்திற்கு காலையில் பரக்கத்தை செய்வாயா. நம்ம நேரம் பரக்கத்து, இவன் வாட்டில் சுபு கூட தொழுவது கிடையாது, அவள் வாட்டில் 10 மணிக்கு எஞ்சி என்ன செய்யறது, கல்லாவும் செய்யறதா ஒன்றும் செய்யறது இல்லை, அன்னைக்கு தூங்கிட்டு அசந்துட்டு அது வேற விஷயம். காலை பரக்கத்துக்கு இஸ்லாத்தில் நேரத்துக்கு பரக்கத்து இருக்குது. காலையில் பரக்கத்து செய்வாயாக ரசூலுல்லாஹ் துவா செய்தாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் கூட நமக்கு அற்புதம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸும் பொய்யாகவே செய்யாது. அப்போ இந்த ஹதீஸை கேட்ட சஹர் என்ற சஹாபி ஒரு வியாபாரி, ஆஹா ரசூலுல்லாஹ் காலையில் பரக்கத்து செய்யன்னு கேட்டாங்க, கண்டிப்பாக அந்த நேரத்தில் பரக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி என்ன செய்வாங்களாம், சஹருங்கிற சஹாபி தன்னுடைய சரக்குகளை வியாபாரத்துக்கு அனுப்புறதா இருந்தால் சுபு தொழுதுட்டு அனுப்புவாங்களாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் பரக்கத்தான் நேரம் சொன்னாங்கல்ல, அதனாலேயே ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த டைமிங் நான் ஃபாலோ பண்ணேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் மதீனாவிலே நான் பெரிய கூட ஒரு கோடீஸ்வரனாக அந்த ஹதீஸை நான் அனுபவித்தேன். பார்த்தீங்களா? அப்போ நேரத்துக்கு ஒரு பரக்கத்து இருக்கு என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சீனா இன்னைக்கு பாருங்க, சைனாவை பாருங்க, இன்னைக்கு ஒரு முஸ்லீம்கள் சைனாவில் சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. நம்ம கூட போகக்கூடிய வாய்ப்பு, நம்ம ஹாங்காங் போயிருந்தோம், ஆனால் சைனாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஆசைப்பட்ட கிடைக்காம போயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் போன ஒரு ஆசை இருக்குது. சைனாவுக்கு இஸ்லாம் பெறுவதற்கு சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வியாபாரமும் ஒரு காரணம் எழுதுவாங்க. ஒரு வரலாற்று ஒரு ஆள் கூட தொடராக எழுதிட்டு இருந்தார். சஹாபாக்கள் எல்லாம் சைனாவுக்குள்ளே போய் வியாபாரம் பண்ணதுனால தான் அங்கே இஸ்லாம் அவங்களுடைய நாணயத்தை பார்த்து சைனாவில் சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க. போயிருக்கும் பொழுது அங்குள்ள வியாபாரிகள்ட்டெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தான். என்ன தப்பு பண்ணா, சரக்கை வச்சுக்கிட்டே இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருந்தான். ஒரு சரக்கு போய் மக்கள் அந்த நாட்டில் போய் கேட்டால் இல்லைன்றது, உள்ளே இருக்கும், ஏன் இல்லைங்கிறான்னா ரொம்ப டிமாண்டான நேரத்தில் ரேட்டை கூட கேட்கலாம், இப்போ வச்சுக்கிட்டே கொடுக்க வேண்டாம். அப்போ வியாபாரத்தில் பதுக்குறான். சூழல் என்ன சொன்னாங்க, மண் இத்தக்கிற வியாபாரத்தில் பதுக்காத, பதுக்குனா நீ என்ன செய்யற, குஷ்டம் பிடிச்சிரும் அல்லது தரித்திரம் பிடிச்சிரும் சொன்னாங்க. அப்போ உடனே முஸ்லீம்கள் என்ன செய்தாங்க, தன்னுடைய சரக்கை வச்சு வித்தாங்க. அந்த நாட்டுக்காரன் சைனாவில் உள்ள வியாபாரிகள் இல்லைங்கிறான் வச்சுக்கிட்டே, அந்த சீன மக்களுக்கு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய சரக்கை என்ன செய்தாங்க, வித்தாங்களாம். இதை பார்த்த உடனே வியாபாரிகளுக்கெல்லாம் கோவம் வந்து அரசாங்கத்தை போய் போட்டு கொடுத்துட்டான். நம்ம ஆட்களை வந்து அந்த நம்ம ஊர் வியாபாரிகள், வெளிநாட்டு வியாபாரிகள் வந்து இப்போ குழப்பம் பண்ணுறான். அப்போ அந்த அரசர் என்ன செய்தார், இவங்களை எல்லாம் துரத்துறதுக்கு திட்டம் போட்ட உடனே மக்கள் எல்லாம் கிளம்பிட்டான் சண்டைக்கு. நம்ம வியாபாரிகள் சரக்கை தரவும் மாட்டுக்கான். அந்த வெளிநாட்டு மக்கள் என்ன செய்யறாங்க, எந்த சரக்கையும் தட்டு இல்லாமல் தர்றாங்க. அவங்கள நீங்கள் பிஸ்னஸ் பண்ண விடுங்க, இவங்களே இடைஞ்சல் பண்ணுறாங்க, இவங்களே தான் துரத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மக்களை இஸ்லாத்தை தழுவதற்கு சஹாபாக்கள் அந்த நாட்டில் பண்ண அந்த வியாபாரம் ஒரு காரணம் என்று வரலாறுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், வியாபாரத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்முடைய பயான் ஒரு சுருக்கத்துக்காக வேண்டி அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லட்டா, அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லட்டா என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அதே மாதிரி வியாபாரம் என்பது அந்தராலிமின்கும் லா தவ்குலு அம்வாலக்கும் பைனக்கும் இல் பாத்திரி இல்லா அந்த கூன திஜாரத்தின் அந்தராலிமின்கும். உங்களுக்குள்ள வியாபாரம் நடந்தால் திருப்தியோடு பண்ணணும். நிர்பந்தத்தின் மேலே ஒரு ஆளுக்கு நிர்பந்தப்படுத்தி எதையும் வாங்காதீங்க, பொருத்தத்தோடு ஒரு பொருளை நீங்கள் விற்கங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவர்களையும் எந்த வியாபாரத்தில் பரக்கத்தில் 9 வகையான பரக்கத்தை 10 கூறு போட்டால் 9 பரக்கத்து வியாபாரத்தில் இருக்கு என்று எந்த வியாபாரத்தை சொன்னார்களோ அந்த வியாபாரமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி அந்த வியாபாரத்திலே பரக்கத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.